இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 26 முதல் 34 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது: இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அரிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர் இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம், அல்லது எந்த உவமையால் அதை எடுத்துச் சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெரும் கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல ஓமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். ஓமைகளின்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கிச் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். ஆண்டின் பொதுக்காலம் 11வது ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம். இன்றைய நாளில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறையாட்சியை குறித்து உவமையின் வாயிலாக விளக்குகிறார். இறையாட்சி என்றால் என்ன? இறைவனுடைய ஆட்சி. அந்த ஆட்சி எப்படி இருக்கும்? அங்கே அன்பு, உண்மை, நீதி இவைகளெல்லாம் நிறைந்து இருக்கும். எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க பெற்று எல்லோரும் நலமாக இருப்பார்கள். அதுதான் இறைவனுடைய ஆட்சி. இன்று நம் மத்தியிலே இறைவனின் அந்த ஆட்சி இருக்கிறதா? நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறதா? நம்முடைய உறவுகள் மத்தியில் இருக்கிறதா? நாம் வாழும் குழுவிலே, நம் ஊரிலே இறையாட்சி இருக்கிறதா? அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த இறையாட்சி மலர்வதற்கு, உண்மையும் அன்பும் நீதியும் செழித்து வளருவதற்கு நாம் நம்மை அர்ப்பணித்து உழைக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியினுடைய முதல் ஓமையிலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார்: நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாட்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இந்த விதைப்பவரை போல ஒவ்வொரு நாளும் நல்ல கருத்துக்களை, நல்ல பண்புகளை, நல்ல ஒழுக்கங்களை, நல்ல காரியங்களை விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய, நாம் கொடுக்கக்கூடிய இந்த உழைப்பு நிச்சயமாக ஒரு நாள் பலன் கொடுக்கும். நிலக்கிழார், அந்த விதைப்பவர் விதைக்கிறார். அதன் பின்பு அந்த விதை மண்ணிற்குள் இருந்து போராடி அந்த நிலத்தை பிளந்து கொண்டு பயிராக முளைத்து வெளியே வருகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய உழைப்பையும் இறைவன் இப்படிதான் ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய சிறு சிறு அர்ப்பணிப்பு, நம்முடைய கடினமான முயற்சிகள்,
நம்முடைய தியாகங்கள் எல்லாவற்றையும் இறைவன் நமக்கு தெரியாமலேயே ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். எனவேதான் நம்முடைய குடும்பம் இன்று உயர்ந்திருக்கிறது. எனவேதான் நம்முடைய வாழ்க்கை தரம் இன்று உயர்ந்திருக்கிறது. எனவேதான் நம்முடைய குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. நாம் விதைத்தோம், அந்த உழைப்பை ஆண்டவர் ஆசீர்வதித்து நம்மை கனி கொடுக்க செய்திருக்கிறார். எனவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் பல நேரங்களிலே உடனடியான வெற்றியை தேடுகிறோம். எனவேதான் பரபரப்பாக நிம்மதி இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். சிறு காரியங்களில் கவனம் செலுத்துவது கிடையாது. இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம்? கடுகு விதைக்கு ஒப்பாகும். கடுகு விதை ஒரு சிறிய அளவிலானது. அது எப்படி வளர்ந்து பெரிய பலனை கொடுக்கிறது, அதுபோல நாம் சிறு சிறு காரியங்களில் கூட முழு ஈடுபாட்டோடு அக்கறையோடு செய்கிற பொழுது அது பெரிய பலனை கொடுக்கும். இன்று நம்முடைய முன்னோர்கள், நமக்கு முன்பாக இருந்தவர்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய ஊரிலே வாழ்ந்த பெரியவர்கள், இவர்களெல்லாம் செய்த சிறு சிறு நன்மைகள் தான், அவர்கள் விதைத்த விதைதான் இன்று நம்மை, நம்முடைய ஊரை, நம்முடைய சமூகத்தை, நம்முடைய குழுவை வளர்த்திருக்கிறது. அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அதே போல அடுத்த தலைமுறைக்கு நாம் ஏதாவது நன்மை செய்ய வேண்டாமா? நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அருமையாக நன்மைகளை செய்து கொடுத்திருக்கிறார்களே, அதே போல நாமும் செய்ய வேண்டும். இந்த குடும்பத்திலே நாம் சிறுக சிறுக ஒரு உண்டியலை வைத்து அதில் பணத்தை போட்டு நாம் சேமிக்கிற பொழுது அந்த சேமிப்பு பழக்க வழக்கம் நம் குடும்பத்தில் உள்ளவர்களிடத்தில் வளர்கிறது. அந்த பணம் ஒரு காலத்தில் பெரியதாகி அது நமக்கு உதவியாக இருக்கிறது. நாம் அன்பாக பேசக்கூடிய வார்த்தைகள், ஒருவரை பார்க்கிற பொழுது எப்படி இருக்கிறீர்கள், நன்றாக இருக்கிறீர்களா, உங்களுடைய உடல் நலம் எப்படி இருக்கிறது என்றெல்லாம் கேட்கக்கூடிய வார்த்தைகள், நாம் அவர்களை பார்த்து சிரிக்கக்கூடிய ஒரு புன்னகை, ஒரு முகமலர்ச்சியோடு கூடிய ஒரு வரவேற்பு, இந்த சிறு காரியம் கூட அந்த நபர்களிடத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடும். அதே போல ஒரு சாலை ஓரங்களிலே நம் கைகளில் கிடைக்கக்கூடிய விதைகளை விதைத்து விட்டு சென்றால் அது மழை காலத்திலே முளைத்து மரமாகி பெரிய நிழல் கொடுக்கக்கூடியதான் இருக்கும். இப்படியாக எத்தனையோ சிறு சிறு காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை வாசித்து ஒரு சிறிய ஜெபத்தை சொல்லி, ஆண்டவரே இந்த நாளை ஆசீர்வதியும், அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், மாதாவே எங்களுக்காக பரிந்து பேசும், இந்த முயற்சி ஆசீர்வதியும், நல்ல முடிவை எடுக்கக்கூடிய ஞானத்தை தாரும், இந்த பயணத்தை பாதுகாத்து தாரும் என்று செய்யக்கூடிய சிறு சிறு காரியங்கள் மிகப்பெரிய வெற்றியை நமக்கு கொடுக்க கூடும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் உழைக்க வேண்டும். நம்முடைய உழைப்பை இறைவன் ஆசீர்வதிப்பார். அந்த உழைப்பு அது ஒரு சிறிய அளவில் இருந்தால் கூட அதற்கான பலன் உண்டு. ஆண்டவர் நிச்சயமாக நமக்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எனவே சிறு சிறு காரியங்களில் நாம் அக்கறையோடு இருப்போம். பல நேரங்களிலே அது ஒரு சிறிய காரியம்தானே என்று ஒரு சிறிய பலவீனத்தில் கூட நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒட்டுமொத்தமாக அழித்து விடக்கூடும். அப்படிதான் குடி போதைக்கு அடிமையாக கூடியவர்கள் எல்லாம் இன்று மட்டும் தானே, இந்த ஒரு நல்ல நிகழ்வுக்காக தானே என்றெல்லாம் குடிக்க ஆரம்பிக்க கூடியவர்கள் தங்களுடைய வாழ்வை, தங்களுடைய குடும்பத்தை இன்று தொலைத்து விட்டு நிம்மதியை இழந்திருக்கிறார்கள். எனவே சிறு சிறு பலவீனங்களிலும் கூட நாம் அக்கறை செலுத்தி அதை சரி செய்து கொள்வோம். ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. எங்கள் உழைப்பை ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு, எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். எங்கள் வீட்டில் தங்கும் ஆண்டவரே. இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த மண்ணுலகத்தில் ஆண்டவரே உம்முடைய இறையாட்சியை கட்டி எழுப்ப, உண்மை, அன்பு, நீதி செழித்து வளர நாங்கள் எங்களையே அர்ப்பணிக்கும்படியான ஞானத்தை நீர் எங்களுக்கு தார்.
எங்களை உம்முடைய அருள் கருவிகளாய் பயன்படுத்தும் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் கூட நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உடல் மன நோய்களிலிருந்து இந்த பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை தாரும். இந்த நோயாளர்களை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை தாரும். அவர்கள் சோர்ந்து போகாதபடியாய் அவர்களுக்கு தேவையான பொருளாதார உதவிகள் கிடைக்கும்படியாய் நீர் ஆசீர்வதித்தருளும். எத்தனையோ குடும்பங்களிலே அன்பு குறைவினால் ஆண்டவரே சமாதானம் இல்லாததனால் சண்டை போட்டு கொண்டு பிளவுபட்டு இருக்கிறார்கள். இதோ இந்த பிரிந்து கிடக்கக்கூடிய பிளவுபட்டு கிடக்கக்கூடிய குடும்பங்கள் எல்லாம் உம்முடைய அன்பு ஆசீர்வாதத்தினால் ஒன்றிணைக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீரே எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருந்து எங்களை வழிநடத்துவீராக. நீரே எங்களை ஒன்று சேர்ப்பீராக. சாதி மத வேறுபாடுகளை கடந்து நாங்கள் ஒருவர் மற்றவரை அன்போடு பார்க்கவும், நீதியை நிலைநாட்டவும், உண்மைக்கு சான்று பகரவும் எங்களை நீர் ஆசீர்வதியும். இதோ திருமண காரியங்களுக்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபித்துக் கொண்டிருப்பவர்களை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதோ எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையை பார்த்து அவருடைய எதிர்காலத்தை பார்த்து கவலையோடு ஏக்கத்தோடு இருக்கிறார்கள். ஆண்டவரே, இதோ அந்த பெற்றோருடைய ஜெபம் கேட்டு இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய திரு கரத்தினால் இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்றே அவர்கள் விரும்பும்படியான ஆசீர்வாதங்களை கொடுத்து நீரே இந்த குடும்பங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பீராக. ஆண்டவரே இயேசுவே, எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களுடைய அந்த ஆன்மாக்களுக்காய் ஜெபிக்கிறோம். அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே. இந்த நாளிலும் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எந்த விபத்தும் ஏற்படாதபடியாய் உம்முடைய வான தூதர்களின் பாதுகாப்பில் இருந்து எங்கள் வழிநடத்தும் ஆண்டவரே. எங்கள் வாழ்வில் நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஞானத்தை தாரும். பய உணர்வுகளிலிருந்து ஆண்டவரே எங்களுக்கு விடுதலையை கொடுப்பீராக. இதோ பாவ பலவீனங்களினால் சோர்ந்து போய் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் மன்னித்து அவர்களுக்கு ஆறுதலை கொடுத்து நம்பிக்கையை கொடுப்பீராக. இதோ இந்த நாளிலும் வேலை வாய்ப்பிற்காகவும் திருமண காரியங்களுக்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. குழந்தை செல்வத்திற்காய் வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். சிறப்பாக இன்றே நீர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆபிரகாமின் குடும்பத்தை ஆசீர்வதித்தது போல ஆண்டவரே எலிசபெத்தின் குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்தது போல இதோ இந்த நாளிலே இந்த குடும்பங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுத்து நீரே வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென்.